ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இட்ஸ் அனதர் ரெய்னி டே இங்கே நியூசிலாண்டில் இன்றைக்கி. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்ன அப்படின்னா சொல்லுங்க, பிரைடல் வேல் ஃபால்ஸ் இருக்கா. இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இதில் அப்படியே நடந்து போகணும். வாங்க அப்படியே போய் நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? மழை பெய்யுது. நான் மேலே ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிறேன். டெய்லி மழை பெய்யுதுங்க. எஸ், ஐயோ மழை ரொம்ப பெய்யுது. அப்படியே போகலாம். வரேன், இதில் தான் அப்படி நடந்து போகணும். லெட்ஸ் கோ. தண்ணி சத்தம் கேட்குதா? இன்னும் எவ்வளோ தூரம் இதில் நடக்கணும்னு தெரில. இங்கே ஒரு போர்டு இருக்குது, 10 minutes வாக் டு வாட்டர் ஃபால்னு போட்டிருக்கு. இல்லை, அப்புறம் இங்கே வந்து டாக்ஸ் கொண்டு வரக்கூடாது, வாட்டர் இஸ் நாட் சேஃப் ஃபார் ஸ்விம்மிங் அப்படின்னு போட்டிருக்கு. நோ ராக் கிளைம்பிங். ஓகே, லெட்ஸ் கோ. இங்கேருந்து நேரில் டாய்லெட் இருக்குது. எப்படி போகணும்? எப்படி போகணுமா? இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இங்கே தான் இருந்தது. இங்கே பாருங்க, எங்கே பாருங்க. சூப்பராக இருக்கு அந்த இடம். இந்த பிரிட்ஜ் மேலே போகலாம். இங்கே தான் அந்த தண்ணி ஓடுது. நம்ம இதில் வந்துட்டு இந்த சின்ன பாலம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. போகலாம். இது ஏதோ ஒரு மௌரிய ஆர்ட் ஒன்று இருக்குது, செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கலாமா? அப்புறம் மௌரியில் எழுதியிருக்கு, மௌரி லாங்குவேஜில். கீழே இங்கிலீஷ்னு போட்டிருக்கு. தண்ணி கீழே பாருங்க, ஒரே மடியாக இருக்குதாங்க. ஃபுல்லாக மடி வாட்டர். அழகாக இருக்குது இந்த காட்டு உள்ள நடந்து போகிறதுக்கு. பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ கலங்களாக ஓடுது பாருங்க இந்த இடத்துல. ஏன்னா இந்த மழை பெய்யறதுனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல தண்ணி சத்தம் கேட்குது, ஃபால்ஸ் சத்தம். ஃபயர் அண்ட் வாட்டர் ஃபார்ம்ஸ் த ஃபால். 2.5 million years ago வந்து ஸ்மால் வெல்கனோ எரப்ட் நடந்திருக்கு. அதுலேருந்து அந்த லாவா வந்து விழுந்த அந்த இடம் வந்து ஃபால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் இப்போ வந்து தண்ணி விழுந்து அந்த ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. டாப் ஆஃப் த ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் வந்து 1 நிமிஷம். அப்போ வியூ பிளாட்ஃபார்ம் 1 மெட்ரோ வியூ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கீழே போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே போய் பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து பார்த்தா என்ன தெரியுது? இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல, பள்ளமாக இருக்குது, பாதாளமாக. காரணம் பாருங்க இங்கே. உங்களுக்கு தெரிஞ்சா என்னன்னு தெரில. ஓகே, இப்படி போய் பார்க்கலாம். எஸ், வியூ பாயிண்ட் இங்கே பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குது. ஒரு நிமிஷம், நான் இந்த இடத்த கொஞ்சம் ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப நான் வீடியோவுக்கு வரேன்.
இருக்குல்ல இந்த ஃபால்ஸ். மழை பெய்யறதுனால தண்ணி இப்படி கலங்களாக வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆன்லைனில் நல்ல தண்ணி நல்லா நார்மலாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கலங்களாக இருக்குது. சரி, நம்ம கீழே போய் பார்க்கலாமா? இல்லை பிறகு how many steps? 135 to the midway point, 261 to the bridge at the bottom. ஸோ கீழே போகிறதுக்கு 261 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்படியே மெதுவாக போகலாம், வலிக்க விழுந்துடக்கூடாது. போய்கிட்டே இருக்கு கீழே போவோம். இங்கே பாருங்க, இங்கே ஃபால்ஸ் எழுதி பாருங்க. இங்கே வந்துருக்கோம். யூஆர் ஹாஃப் வே அப் வந்துருக்கோம். பாதி தூரம் வந்திருக்கோம். இங்கேருந்து இந்த வியூ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கீழே வந்துட்டோம். இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, அங்கே மேலே ஒரு இடம் நிற்கிறதுக்கு இருக்குல்ல, ஒரு வியூ. அந்த வியூவுக்கு தான் நம்ம கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கேருந்து பார்க்க போகிறோம். அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகணும். So we have to go all the way up again. இதில் போட்டுக்கு பாருங்க. இதை பார்த்தீங்களா, லாவா ஃப்ளோ ஹாட் கோர். அங்கேருந்து இதில் தான் விழுந்திருக்கு, எரிமலை வெடிச்சு. அதனால தான் மேலே வந்து கரெக்டாக அந்த கேப் பார்த்தீங்கன்னா தண்ணி விழுதில்ல, அதில் பார்த்தீங்கன்னா அந்த லாவா வந்து அதை ஃபுல்லாக மேலேருந்து அப்படியே அந்த எரிமலை குழம்பு அப்படியே விழுந்துருக்கு. அதனால் திஸ் வாஸ் நேச்சர் மேட் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. இங்கே மேலே ஏதோ படி போகுது, இங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். மரம் அப்படி இருக்கு. இதில் அந்த ராக் ஃபார்மேஷனை பாருங்களேன், இதுதான் வந்து இந்த ராக் ஃபார்மேஷன் இருக்குல்ல, இது வந்து பிகாஸ் ஆஃப் தட் லாவா வந்து அதில் இருந்து அப்படியே வலிஞ்சு அப்படியே வந்ததுனால இந்த இது அப்படியே இருக்கு. தெரியுதுங்களா?
இப்போ நம்ம கீழே இருந்து இந்த வியூ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே போகிறோம். மேலே அப்படியே திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு மேலே போயிட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான் இந்த இடம். ஆனால் இட்ஸ் ரியலி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வரும்போது வந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா அடுத்த சம்மரில் வந்து மோட்டர் பைக்கில் வரணுங்க, பைக் ரைடு வரணும் இந்த ரோட்டில். பியூட்டிஃபுல் ரோட், பியூட்டிஃபுல் வியூ ஆல் த வே. என்னென்னா மழை பெய்யுது, அதனால் எங்கேயும் நிப்பாட்ட முடியல, நேரம் வந்துட்டோம். ஆனால் ஒரு நாள் மோட்டர் பைக்கில் வரணும் இதே இடத்துக்கு. சரி, இப்போ நம்ம மேலே போகலாமா? மேலே போய் மேலே இருந்து ஒரு வியூ பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாம். நம்ம அந்த சைடில் போயிட்டு ஃபால்ஸ் மேலே இருந்து ஒரு வியூ இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாம். ஐயோ, இங்கேருந்து பயமாக இருக்குது பார்க்குறது. கீழே அந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்துருந்தோமா, இப்போ மேலே வந்துடும். இன்றைக்கி நனைஞ்சிக்கிட்டே ஒரு வாக் வந்தாச்சு. இந்த பிரைடல் வெயில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் மழை பெய்யுது. சம்மரில் வந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் தட்ஸ் ஓகே. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த ஃபால்ஸோட டாப் வியூவில் இருந்து தான் இந்த வீடியோவை நான் இப்போ என் பண்ண போகிறேன். பாருங்கள். ஸோ என்ன, அவ்வளோதான். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அதாவது என்னோடய வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்புறம் வந்து என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.